பால்கன்ஸின் நாஸ்ட்ரடாமஸ் என்று அடிக்கடி அழைக்கப்படும் கண் பார்வையற்ற பல்கேரிய தீர்க்கதரிசியான பாபா வங்கா உலகை மாற்றியமைத்த பல நிகழ்வுகளை அவை நடப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கணித்ததாக கூறப்படுகிறது. அவருடைய பல கணிப்புகள் சர்ச்சைக்குரியவையாகவே இருக்கின்றன என்பது உண்மை என்றாலும், உலகம் மோசமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போதும் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அவரின் கணிப்புகள் மீண்டும் மீண்டும் விவாதத்திற்கு வருகின்றன. இப்போது பாபா வங்காவின் கணிப்பு மீண்டும் ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது. ஏனெனில் அது மனித குலத்தின் அழிவுக்கு ஏற்கனவே ஒரு திகதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறது. இந்த பதிவில் உலகத்தின் முடிவு எந்த வருடத்தில் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். பாபா வங்கா 5079ஆம் ஆண்டில் மனித குலத்தின் இறுதி அழிவு நிகழும் என்று கணித்துள்ளார். அந்த ஆண்டில் நினைத்து பார்க்க முடியாத அளவிலான ஒரு பிரபஞ்ச நிகழ்வு இந்த அண்டத்திற்கே முழுமையான அழிவை கொண்டு வரும். அவரது தீர்க்க தரிசனம் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், மோதல்கள் மற்றும் இறுதியான அழிவு ஆகியவற்றை சித்தரிக்கும் ஒரு விரிவான காலவரிசையை பின்பற்றுகிறது. பாபா வங்கா கணித்துள்ள உலகின் அழிவை ஏற்படுத்தப் போகும் முக்கிய திகதிகளாக 3005இல் செவ்வாய் கிரகத்தில் போர், 3010இல் சந்திரனில் மோதல், 3797இல் பூமியில் உயிரினங்கள் அழிவு. பாபா வங்காவின் கூற்றுப்படி 4300 ஆண்டுகளுக்குள் மனித குலம் தொழில்நுட்ப ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் முன்னேறி அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். 4674ஆம் ஆண்டில் நாகரிகம் அதன் உச்சத்தை அடையும். அப்போது பல கோள்களில் 340 பில்லியன் மக்கள் தொகை இருக்கும். இறுதி ஆண்டுகளில் மனிதர்கள் பிரபஞ்சத்தின் எல்லையை கண்டுபிடித்து அதற்கு அப்பால் பயணிக்க வேண்டிய அவசியம் உள்ளதா என்பது குறித்து விவாதிப்பார்கள். 5079ஆம் ஆண்டுக்குள் இந்த முடிவோ அல்லது அதனுடன் தொடர்புடைய ஏதேனும் ஒரு பேரழிவோ ஒரு முழுமையான பேரழிவை தூண்டி மனித நாகரிகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் முடிவு கட்டும். இதற்கிடையில் பாபா வங்கா தனது கணிப்புகள் குறித்து எந்த எழுத்துப்பூர்வ பதிவுகளையும் விட்டு செல்லவில்லை. இவற்றில் பெரும்பாலானவை அவரது மருமகள் கிராசிமிரா அல்லது அவரது மரணத்திற்கு பிறகு அவரது கணிப்புகளை ஆவணப்படுத்திய மற்ற சீடர்களிடமிருந்தோ வந்தவை. உலகின் அழிவு மட்டுமன்றி 2026ஆம் ஆண்டுக்கான சில ஆபத்தான கணிப்புகளையும் பாபா வங்கா கணித்துள்ளார். 3ஆம் உலகப் போர். இது பாபா வங்காவின் மிகவும் பரபரப்பான கணிப்புகளில் ஒன்றாகும். பாபா வங்காவின் கணிப்புப்படி 3ஆம் உலகப் போர் நிச்சயம் நடைபெறும். அறிக்கைகளின்படி உலக நாடுகளிடையே அதிகரித்து வரும் பதட்டமான சூழல் பற்றி பாபா வங்கா எச்சரித்துள்ளார். இதில் தைவானை சீனா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு மற்றும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட வாய்ப்பு ஆகியவையும் அடங்கும். இயற்கை பேரழிவுகள். இது 2026ஆம் ஆண்டிற்கான மற்றொரு ஆபத்தான கணிப்பாகும். இது ஆபத்தான இயற்கை பேரழிவுகளை பற்றியது. அவரது கணிப்புகளின்படி 2026இல் அவர் பல தீவிரமான நிலநடுக்கங்கள், கடுமையான எரிமலை வெடிப்புகள் மற்றும் தீவிர வானிலை நிலைகளை முன்னறிவித்துள்ளார். ஏலியன்ஸ்களுடனான தொடர்பு. மனிதர்கள் ஏலியன்ஸ்களுடன் தொடர்பு கொள்வதற்கு நீண்ட காலமாக முயற்சித்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டில் இந்த முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்கும் என பாபா வங்கா கணித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் மனித குலம் வேற்று கிரக உயிரினங்களை எதிர்கொள்ளக்கூடும் என பாபா வங்கா உறுதியாக தெரிவித்துள்ளார்.